இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஆரல்வாய்மொழி அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற தேவ சகாயம் பிள்ளை சர்ச்சோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹாய், நான் தான் உங்கள் சவுந்தர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சர்ச்சோட ஃபுல் வியூவும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இந்த இடம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. மேக்ஸிமம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோஸ் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நான் எங்கள் ஊரில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரல்வாய்மொழி இல்லை தேவசகாய மவுண்டனுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ போகிற வழி பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு பக்கம் காத்தாடியெல்லாம் இருக்கும். அது போக நேச்சர் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வீடியோஸில் தெரியும் நேச்சரோட இது. அப்படியே பாருங்கள், இந்த வீடியோவை அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக சர்ச்சுக்கு வந்துவிட்டோம். சர்ச்சோட வியூ அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது பெரிய சர்ச்சு லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இந்த சர்ச்சோட டிசைன் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ நான் வந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி லாஸ்ட் நாள். இன்றைக்கி தேர்பவனி, அது போக ரொம்ப பெரிய இது ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டேன். சர்ச்சோட ஃபுல் வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா முழுக்க இருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையோட சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மலை தான் இருக்கும். அந்த மலையில் தான் இந்த சர்ச்சோட வடிவமைப்பு எல்லாமே இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்குற வியூ எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக சர்ச்சுக்கு மேக்ஸிமம் நம்ம எதுக்காக போவோம் அப்படின்னா, நம்மளோட மனக்குறைகளை நீக்கி நம்மளோட மனசு வந்து ஒரு நிறைவான இன்பத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் போவோம். கண்டிப்பாக இந்த சர்ச்சுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எதிர்பார்க்குற மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா எனக்கும் அது கிடைச்சதே மாதிரி நான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்ணீர் பாறை அப்படிங்கிறது. இந்த பாறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணீர் மாதிரி அங்கங்கேயா தண்ணீர் வந்து பாஞ்சிட்ருக்கும் அப்படிங்கிற சொன்னவங்க. நாங்கள் போன அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளோ ஆர்வமாக அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே அந்த படிக்கட்டெல்லாம் ஏறினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படிக்கட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கஷ்டமாலாம் இருக்காது நடந்து போகிறதுக்கு. அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. திருவிழானால இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்திருந்தாங்க இங்கே. நான் மட்டும் இல்லை, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து மட்டும் இல்லை, நிறைய பிளேசஸ்லேருந்து இந்த சர்ச்சுக்கு வராங்க. நாங்கள் இப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மக்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தேர்பவனி நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய மக்கள் வந்து தேர்பவனி கூட வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். திருவிழாவோட ஃபுல் வீடியோவும் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அப்படியே உங்களுக்கு டைம் கிடைக்கலனா கூட இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறமா கூட பாருங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து மெதுவாக தான் இந்த இடத்த ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு நீங்களாக வந்து பார்த்தா என்ன ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதே ஃபீல் கிடைக்கிற அளவுக்கு நான் மெதுவாக இந்த இடத்த எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இல்லை ஸ்பீடாக உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு இதில் நான் ஸ்கிப் பண்ணாமலே காமிச்சிட்ருக்கேன். சர்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12 நிலைகள், சிலுவைப்பாடோட நிலைகளும் இருக்குது. வாங்க இந்த சிலுவைப்பாடோட நிலைகளையும் வரிசையை நம்ம பார்க்கலாம். இனி வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 சிலுவைப்பாடோட வழிபாதை தான். ஒருவர் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தார் என்றால் மறுகண்ணத்தை காட்டு. எனவே இவ்வாறு ஒரு சமூகம் என்பது இணைந்த ஒரு சமூகமாக, விட்டு கொடுக்கின்ற ஒரு சமூகமாக, உறவை மையப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக, மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சமூகமாக, இணைந்த வாழ்வினுடைய பயணமாக அது அமைய வேண்டும் என்பதனை ஆண்டவர் இயேசு இங்கே அழகாக சொல்கின்றார். அன்புமிக்கவர்களே,
அப்படியானால் திருத்தந்தை இந்த ஆண்டிலே எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவருக்கும் ரோமியருக்கு திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் இறைவார்த்தையிலே சொல்வதை போல நமது எதிர்நோக்கி ஏமாற்றம் தராது என்று சொல்கிறார். அப்படி என்றால் எதிர்நோக்கினுடைய அடையாளங்களாக நாமெல்லாம் எப்படி இணைந்து வாழ வேண்டும் என்பதனை திருத்தந்தை அழகாக நமக்கு சொல்கிறார். அவர் ஒரு சில அடையாளங்களை நமக்கு சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி 12 சிலுவைப்பாடு நிலைகள் மற்றும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சர்ச்சஸ் நம்ம கன்னியாகுமரியில் எங்கெங்கே இருக்குது, அப்படி இருக்குன்னா அது அந்த பிளேஸோட லொக்கேஷன் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. அப்படி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போன அனுபவம் பற்றின இதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே லைக் பண்ணுங்கள். ஸோ இதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். పైనాపిల్ దర్బూసని మాంగా పైనాపిల్ మాంగా திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களே அவர்கள் పైనాపిల్ మాంగా వాటర్ మెలన్ పైనాపిల్ இதுக்கு மேலே இன்னும் சர்ச்சோட வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேரில் வந்து பார்த்தா நீங்கள் அவ்வளோ பிரமிப்பாகிற அளவுக்கு இருக்கும். பர்சனலாக சொல்லப்போனால் எனக்கு இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போகிறதெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. படிக்கட்டு வந்து சின்னதாகவும் அந்த டிசைன்ஸ் பார்க்கக்கு அந்த பாறையோட சைடில் அந்த படிக்கட்டுக்கெல்லாம் அழகாக அமைச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டே அப்படியே போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சுற்றி அந்த இடத்துலேருந்து வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த சர்ச் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்குது, பாறையோட மேலே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி உள்ள ஏரியாஸ் பார்க்கும்போது ரொம்பவும் பிரமிப்பாகிற அளவுக்கு வியூஸ் கிடைக்கிது. நம்ம கன்னியாகுமரியோட மொத்த அழகும் இந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாறைகளுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீரியல் லைட் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுவும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு 6 மணி இந்த டைம் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 7 மணி டைமுக்கு மேலே அந்த லைட் எல்லாமே போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த இப்போ நான் வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மணி அடித்தான் பாறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாறை மாதிரி ஒன்று இருக்குது. அதில் தட்டும்போது மணி சவுண்டு கேட்குது. பாறையில் நம்ம நார்மலாக தட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா
சவுண்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா மணியோட சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வரும்போது பார்த்திங்கன்னா 2-3 சின்ன பசங்க அதில் தட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். நேரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸோட லொக்கேஷன் நான் கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதோட லொக்கேஷன் அப்படிங்கிறது. பஸ்ஸில் வரதா இருந்தாலும் பஸ்ஸில் வந்துக்கலாம், இல்லை நீங்கள் 2 வீலர்ஸ் இல்லை கார்ஸ் எதுனாலுமே வரலாம். அதுக்கேற்ற மாதிரி வழி ரூட் இருக்குது. கரெக்டாக மெயினில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்லவாய் மொழி அப்படிங்கிற பிளேஸ் தான் சொல்லுவாங்க. ஆர்லவாய் மொழியிலேருந்து இந்த மாதிரி தேவசகாய மவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க வழிபாதை. அதில் நீங்கள் வரப்பாதை ஆரல்வாய் மொழி ஜங்ஷன்லேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த சர்ச்சு வர்றதுக்கான வழியும் வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் தேவைப்படாது. நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரைட்டாகவே வந்துடலாம். இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே அன்னைக்கு அன்னையாக இந்த அன்னை இருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறார். சர்ச்சை பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம சுற்றி வந்துட்டோம். இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன்ல, திருவிழாவோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்ச்சுக்கு வெளி சைடில் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா கடைகளோட வியூ. அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சு திருவிழா நாளில் எவ்வளோ லைட்டிங் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூவாக பாருங்கள். உயர்ந்த நோக்கங்களுக்காக நாமெல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படுகின்ற ஒரு சமூகம் தான், அவ்வாறு செயல்படுகின்ற ஒரு நாடுதான் வாழ்வை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை
அன்னையுடைய இல்லத்திற்கு நாளை இது நிறைவு திருப்பலியில் நாமெல்லாம் இணைந்து வாழுகின்ற மேலான அருளை யாவுல் அன்னை நம்முடைய பாதுகாவலரான மறைசாட்சி தேவசகாயம் நமக்கு அருளும்படியா இந்த தியாக வழியை தொடர்ந்து மன்றாடுவோம்.
அப்படியே நாங்கள் திருவிழா கடைக்குள்ளே வந்துட்டோம். திருவிழா கடைக்குள்ளே வந்தாச்சுனாலே தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய விளையாட்டு சாதனங்கள் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கும்போது வாங்கலான்னு தான் தோணும். இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கடையில் திருவிழா பண்டம் சுட சுட தேன்குழல் போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் இது தேன்குழல்னு சொல்லுவோம். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட ஏரியாவில் எப்படி இதை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் பண்டமும் வாங்கிக்கிட்டோம். நம்ம கடை தான் பையா ஜூஸ் கார்னர். நம்மகிட்ட வாங்க. புளிக்கு சர்பத் இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, மோமோஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையா அப்படிங்கிற ஒரு ஷாப் நேமில் ஒரு அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா குலுக்கி சர்பத்து, அது மட்டும் இல்லை மோமோஸு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரே கடையாக வச்சுருந்தாங்க. அவங்க என்ன தேவை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட வீட்டு தேவைகள், அந்த மாதிரி வீட்டு விசேஷத்துக்கு மொத்தமாக சில்லறையாக இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தால் கூட அவங்க எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படியே அவங்கள்ட்டையும் பேசிவிட்டு அப்படியே திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மொபைல் டெம்பர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 49 ரூபாய் மட்டுமே. HD ஃபுல் மொபைல் டெம்பர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99 ரூபாய் மட்டுமே. திருவிழாக்கள் வந்தாலே ரொம்ப ஹாப்பி தான். அதுவும் நம்ம ஊர்களில் இந்த மாதிரி திருவிழாக்கள் நடக்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுல யார் யார் இந்த ஆரல்வாய்மொழி தேவசகாய மவுண்ட் பக்கத்தில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்டில் உங்களோட ஊரை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு அப்படி இந்த வீடியோவை உங்களுக்கு இன்னும் உங்களோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி அடுத்த ஃபெஸ்டிவல் நம்ம கன்னியாகுமரியில் எங்கே நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச என்னோடய சேனலில் அந்த திருவிழாக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி போட பார்க்குறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இந்த திருவிழாவை சுற்றி பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோட வீட்டுல பொழுது எடுத்து உள்ள இருக்க வீடு தானே.